Right. ஒன்று தொடக்கம் 100 வரை எழுதும் பொழுது பூஜ்ஜியம் எழுதப்படும் தடவைகள் எங்களுக்கு தெரியும். வழியா கவனிச்சு கொள்ளுங்க. Right. ஒன்று தொடக்கம் 100 வரை எழுதக்குள்ள பூஜ்ஜியம் எழுதப்படுற தடவைகள் 11 இருக்கு. அது என்ன நேரத்தில் எழுதப்படும் என்று சொன்னா 10, 20, 30, 40, 50, 60, 60, 70 என்ன 80, 90, 100. Right. 100ல வந்து 2 பூஜ்ஜியம் மாறபடியா தான் அங்க 2 11 வருது. அதே போல 1 தொடக்கம் 100 வரை எழுதக்குள்ள வழியா கவனிச்சு கொள்ளுங்க. 1 தொடக்கம் 100 வரை எழுதக்குள்ள 1 வந்து 21 தடவை எழுதப்படும். 2 20 தரம் எழுதப்படும். 3 20 தரம் எழுதப்படும். 4 20 தரம் 9 வரையான இலக்கங்கள் 20 தரம் எழுதப்படும். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. 100வது ரெட்டை என்ன காண சொன்னா 100 2ஆல பெருக்கி விட்டாச்சு 200. 200. அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. 1 தொடக்கம் 10 வரையான எண்களின் கூட்டுத்தொகை என்று கேட்கிறான். அப்ப 10 அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. 10 11ஆல பெருக்கிட்டு ஒற்றை எண்கள் 2ஆல தானே வருக்கு. கேட்கிறாங்க. இல்ல அது மொத்த எண்களோட கூட்டுத்தொகை வருமாடா. ஒற்றை எண்களோட கூட்டுத்தொகை கேட்டா 10 அரைவாசி 5 10 2ஆல பிரிங்க. 10 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 5 வரும். 5 5ஆல பிரிக்குங்க. பிறகு நீங்கன்னா ஒற்றை இலக்கங்களோட கூட்டுத்தொகை வரும் 25. 25. அதே போல 1 தொடக்கம் 10 வரையான எண்கள இரட்டை எண்களோட கூட்டுத்தொகை கேட்டா என்ன செய்யணும்டா 10 அரைவாசி 5 5 5க்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கணும். அப்ப 30 வரும். 1 தொடக்கம் 10 வரையான எண்களோட கூட்டுத்தொகை கேட்டா தான் என்ன செய்யணும்டா 10 அடுத்த இலக்கம் 11ஆல பெருக்கிட்டு 110 வரும். அதை 2ஆல பிரிக்கணும். இதுல யாரும் ஏதாவது கேட்கணுமா? இல்ல சார். Right. அடுத்த கேள்வி. இதுல ஏதாவது விளங்கலன்னா சொல்லுங்க. இது பேசிக் அடிப்படையான நுண்ணறிவுகள். சரியோ? இதுல ஏதாவது விளங்கலன்னா நிப்பாட்டி கேட்கலாம். அதே போல 1 தொடக்கம் முதலாவது முன்பக்கம். டேய் இது வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுக்க சொன்னதா சூண்டி விட்டு இல்ல. அடுத்தது பாருங்க. 1 தொடக்கம் 13 வரையான இலக்கங்களில் இரட்டை எண்களோட கூட்டுத்தொகை. எங்களுக்கு தெரியும் 13 வந்து ஒற்றை இலக்கம். அப்ப 13க்கு முந்திய இரட்டை எண் வந்து 12. 12 2ஆல பிரிங்க. பிரிச்சீங்கன்னா 6. 6. 6 6ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி. 6 7ஆல பெருக்கணும். ஏன்னா இரட்டை இலக்கம் கேட்கிறாங்க. 6 7ஆல பெருக்கி விட்டா 42 விட. அடுத்த கேள்வியை பாருங்க. Right. இதுல சரி நெக்ஸ்ட் அடுத்த விட்டு போட்டு ஏன்னா இதுல இருந்து ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. 50 மீட்டர் உயரமான வழியா கவனிச்சு கொள்ளுங்க. மீட்டர் உயரமான கிறிஸ் மரத்தில் சூரிய ஒரு பாய்ச்சல் 20 ஏற 10 சறுக்கிறார். அப்ப உடனே நாங்க என்ன செய்வோம் 50 போடுறது 50க்கு நேரே அவர் எவ்வளவு ஏறுற 20 அதுக்கு கீழே எவ்வளவு சறுக்குற 10. இந்த 10. சறுக்குறத மொத்த உயரத்துக்கு கீழையும் போடுறது. அப்ப 20ல இருந்து இப்ப 10 கழிச்ச கழிக்கணும். பண்ணா 10, 50ல இருந்து 10 கழிச்ச பண்ணா 40. இப்ப 40. 40 நாங்க 10ஆல பிரிச்சோம்னு சொன்னா விடை 4. 4 வேணும். சரியா? செய்முறை நோட் பண்றாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. அதே போல மற்றாக்கள் கூட மைக் எல்லாம் ஆஃப்ல இருக்கான்னு பாருங்க.
சரி, அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள். இந்த கேள்வியில ஏதாவது கேட்கணும்னா நீ படி கேட்கலாம். சரியா? இந்த இதுக்கு பிறகு உங்களுக்கு ஐக்கு விளங்காட்டி பிறகு ஒன்றும் செய்யலாம். ரைட், அடுத்த கவனிங்க. வினா இலக்கம் 6வது 20 மீட்டர். அதே கேள்வி தானே. அப்ப 20 மீட்டர் உயரம் 3 ஏற 1 சறுக்குது. அப்ப இதை 1 இங்க கழிங்க. அப்ப இது 3ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா 2, 20ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா 19, 19 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 9 2 18, அங்க 1 மீதி வரப்போது, கூட்டி விட்டீங்கன்னா 10 விடை. சரியா? யாருக்கும் பிரச்சனையா? ஆனா உங்களுக்கு அந்த அப்படி வாரது கேட்க மாட்டாங்களா? அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. 7வது கேள்வி. ஒரு ஆடுகளும் கோழிகளுமாக 12 உள்ளது. ஆடுகளின் கால்களின் எண்ணிக்கை 40 ஆகும். ஆடுகள் எத்தனை கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், ஆட்டுக்கு 4 கால், கோழிக்கு 2 கால். ஏன்னா இதுல ஆடத்தானே கேட்கிறாங்க. அப்ப ஆடை கேட்டாலும் கோழியை கேட்டாலும் 1 2 3 படிமுறையில செய்யலாம். முதலாவது படிமுறை என்னன்னு சொன்னா, ஆடும் கோழியும் சேர்த்த எண்ணிக்கையே போடுங்க. இங்க ஆடை கேட்டிருக்கிறபடியா இத கோழித காலால பெருக்கணும். கோழிய கேட்டா ஆற்ற காலால பெருக்கணும். 24. இப்ப 40ல இருந்து கால்ற எண்ணிக்கை 24 கழிச்சா 16. இப்ப 16 2ஆ பிரிக்க கூட ஆடுக்கு 4 கால், கோழிக்கு 2 கால். அந்த வித்தியாசத்தால கால்ற வித்தியாசத்தால பிரிக்கணும். கால்ற வித்தியாசத்தால பிரிச்சீங்கன்னா விடை 8. அதே போல ஆடை கேட்டா மாறி செய்யணும். கோழியை கேட்டா 12 4ஆல பெருக்கணும், 48 வரும். அதுல இருந்து 40 கழிக்கணும், 8 வரும். 8 2ஆல பிரிச்சா 4 விட வரும். சரியா? விட சொல்றார்கள். ஒன்று சொல்ல முதல் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க, அல்லது சொல்லக்குள்ள சொன்னீங்கன்னா மற்றாக்களுக்கு விளங்காது. மற்றாக்கள் இருக்கிறீங்க 45 பேருக்கிட்ட, ஏதாவது விளங்கலைன்னா நிப்பாட்டி கேட்கணும். ஏன்னா எங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நாள் இல்லை. ரைட். அதே போல 8வது கேள்வியை பாருங்க. ராணி வரிசையின் முன்னால் இருந்து பார்க்கும்போது 5ஆவதாகவும் பின்னால் இருந்து பார்க்கும்போது 8ஆவதாகவும் நிக்கிறான். அப்ப இந்த ராணி முன்னால இருந்து பார்க்கக்குள்ள 5க்குள்ளேயும் ஒரு ராணி இருக்கிறா, பின்னால இருந்து எண்ணக்குள்ள 8க்குள்ளேயும் ஒரு ராணி இருக்கிறா. அப்ப 2 ராணி வரையலாது. அப்ப நாங்க என்ன செய்யலாம், இதுக்கு ஷார்ட்கட் 5ஐயும் 8ஐயும் கூட்டுங்க. 2க்குள்ளேயும் 2 ராணி இருக்கிறா. அப்ப 8 5 13, ஒரு ராணிய கழிச்சு விட்டா சரி. வரிசையில நிக்கிறார்கள் 12 பேரா இருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போவோமா? செய்முறை நோட் பண்றீங்களா? அடுத்த கவனிங்க. தயவு செய்து மியூட் பண்ணி வச்சுட்டு இருங்கன்னு சொன்னா. தமிழ் விளங்க இல்லையா? ஏதாவது கேட்கக்குள்ள ஒன்று பண்ணுங்க. இதை 10 தரம் சொன்னாலும் நான் திருப்பி இதைத்தான் செய்வேன் என்றாங்களோ செய்யலாம். ஆனா கடைசியா ரிமூவ் பண்ணலாம், அவ்வளவுதான். ரைட். ஒரு வரிசையில் வினா இலக்கம் 9 பாருங்க. ஒரு வரிசையில் சுபானி 9வது மாணவியாக நடுவில் நிற்கிறார். இனி அவ்வரிசையில் உள்ளவர் எத்தனை பேர்? உங்களுக்கு தெரியும், நடுவுல 9ஆவதா நிக்கிறாண்டு அவங்க முன்னுக்கு நிக்கிறாக்களும் பின்னுக்கு நிக்கிறாக்களும் சமன். அப்ப முன்னுக்கு 8 பேர் நிற்பாங்க, பின்னுக்கு 8 பேர் நிற்பாங்க. அப்ப 8 2 16 உண்டும் 17 பேர் விட. இது லேசான கேள்வி தானே? ரைட். அடுத்த வினா பாருங்க. ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி கருப்பு, முதலாவது கருப்பு, 2வது வெள்ளை, 3வது நீலம், 4வது ஊதா என்ற வரிசையில் இருக்கு. இதுல 103வது கொடியை தண்டுக்கு இருக்கிறார்.
அப்படின்னா அங்க இருக்கிற நிறங்கள் எத்தனை? மொத்தம் 4 வகையான வேறுபட்ட நிறங்கள் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? 103 4ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னு சொன்னா 4 8 கழிச்சு விட்டா 2 23ல 4 20 கழிச்சு விட்டோம்னா 3 மீதி வர போகுது. இவங்களுக்கு தெரியும் 1 மீதி வந்தா கருப்பு, 2 மீதி வந்தா வெள்ளை, 3 மீதி வந்தா நீலம், 0 மீதி வந்தா கடைசி கொடியாக இருக்கு. ஆகவே அதுக்கு சரியான விடை என்னவா இருக்கும்? நீலம். சரியா? அடுத்த கேள்வி பாப்போமா? செய்முறை நோட் பண்றாக்கள் நோட் பண்ணி கொள்ளலாம், அல்லது இந்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன், அதையும் பார்த்து நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அதே போல திருமண பந்தலில் 1 மஞ்சள், 2 பச்சை, 3 நீலம், 4 சிவப்பு, 255 கொடிகள் இருக்கு. அங்க குறைவா இருக்கிற கொடி எதுன்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 255 4 வகையான கொடிகள் இருக்கிறபடியா 4ஆல பிரிப்போம். 6 4 24 கழிச்சம் என்று சொன்னா 1 மீதி 15ல 3 12 கழிச்சம் வேண்டா 3 மீதி. இந்த 63 எல்லாத்துக்கும் கொடுக்கணும். மஞ்சளுக்கு 63, பச்சைக்கு 63, நீலத்துக்கு 63, சிவப்புக்கு 63. இங்க மீதி 3 வந்தபடியா மஞ்சளுக்கு ஒன்றை கொடுக்கணும். அப்ப மஞ்சள் 64, பச்சைக்கு ஒன்றை கொடுக்கணும். அப்ப பச்சையும் 64, நீலத்துக்கு ஒன்றை கொடுக்கணும். அப்ப நீலமும் 64. அப்ப அங்க குறைவா இருக்கிறது சிவப்பு. ஏன்னா இதெல்லாம் வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்ப இது வருமாண்டு கேட்டா வராது. ஆனா இத பேஸ் பண்ணி கேள்வி வரும். இதை அடிப்படையா கொண்டு உங்களுக்கு கேள்விகள் வரும். அடுத்த கேள்வி பாப்போமா? ஒருவர் காலை வேளையில் செல்லும் போது அவரது நிழல் அவரது இடதுகை பக்கத்தில் விழுந்தது. எங்களுக்கு தெரியும் இந்த காலை நேரத்துல நிழல் விடுறதுக்கு ஷார்ட்கட் இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். இப்ப வடக்கு நோக்கி போனா நிழல் இடதுகை பக்கம் விழும். அப்ப அவரது நிழல் இடதுகை பக்கம் விழுதாண்டா அவர் வடக்கு நோக்கி போறார். சரியா? அடுத்த பாருங்க. நிழற்றப்பட்டுள்ள ஒரு முழு உருவத்தின் சுற்றளவில் எத்தனை மடங்கு? இந்த கேள்வி கேட்கக்குள்ள நிழற்றப்பட்டதுக்கு எத்தனை கோடு இருக்குது? 1 2 3 4. அத வெளியில போடுங்க, ஒரு வகுத்தலட்டோட போட்டுக்கொள்ளுங்க. இப்ப முழு உருவத்துல பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்ப 16 உள்ள போடுங்க. இப்ப 16 4ஆல பிரிச்சா நன்னாங்கு 16. அப்ப விடை 4 மடங்காக இருக்கு. கிளியரா? அதாவது நிழற்றப்பட்டதுறது 4, அந்த முழு உருவத்தினுடைய சுற்றளவு 16. அதை நாங்க பிரிச்சோம் என்று சொன்னா விடையை கண்டுபிடிக்கலாம். அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. முழு உருவத்தின் பரப்பளவு அதில் நிழற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை போல எத்தனை மடங்குன்னு கேட்கிறாங்க. இங்கால பாருங்க, இதுல அந்த நட்சத்திரம் தரப்பட்டிருக்கு. இதுல வழியா பாத்தீங்கன்னா தெரியும். நிழற்றப்பட்டது உண்டு. முழு உருவம் காண்றா நீங்க என்ன சொல்லணும்னா இதோட இணைக்கும். இணைச்சீங்கன்னா உள்ள 6 முக்கோணமும் வெளியில 6 பேர். 6 எத்தனை? 12. 12 உண்டால பிரிச்சீங்கன்னா விடை 12 மடங்கு.
இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப நிழற்றப்பட்டது 1. முழு உருவத்துல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 12. அப்ப அதுக்குரிய விடை வரும். சரி, இது ஓகே அந்த கேள்வி. Right. அடுத்த கேள்வியை பாருங்க. 2019 ஆண்டு ஒரு சாதாரண வருடம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைண்டா அதுல டிசம்பர் 31 என்ன கிழமையா இருக்கும்? செவ்வாயா தான் இருக்கு. அதுல நடுநாளும் செவ்வாய்க்கிழமையா தான் இருக்கு. அதாவது சாதாரண வருடத்துல ஜனவரி 1ஆம் தேதி என்ன நாளோ அதே நாள் தான் டிசம்பர் 31 இருக்கும். அந்த வருஷத்துல நடுநாளும் இருக்கு. அந்த நாள் மட்டும் அந்த வருஷத்துல 53 இருக்கும், மற்றெல்லாம் 52 இருக்கு. சரியா? இதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? அடுத்து 2018ஆம் ஆண்டு நடுவுல வாரது ஜூலை மாசம் 2ஆம் தேதி. அதாவது ஒரு வருஷத்துல நடுநாள் ஜூலை மாசம் 2ஆம் தேதியே இருக்கு. இதை நீங்க பாடமாக்கி வச்சிருந்தாலும் சரிதான், அல்லது செய்து காட்டணும் சொல்லலாம். 2020ஆம் ஆண்டு ஜனவரி 2020 லீப் வருடம். ஏன்னா அப்ப லீப் வருடம் என்று சொன்னா ஜனவரி 1ஆம் தேதி புதன்ல தொடங்கும்டா டிசம்பர் 31 அந்த தொடங்குற நாளுக்கு அடுத்த நாள் முடியும். அப்ப வியாழக்கிழமை முடியும். அந்த புதன்கிழமையும் அந்த வருஷத்துல 53 இருக்கும், வியாழக்கிழமையும் 53 இருக்கும். அதே போல அடுத்த கேள்வியை பாருங்க. சார் 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 சொல்றா விளங்குறா? ஆமாம் சொல்லு. 14வதுக்கு 3வதாயா? 16க்கு 14க்கா? 6க்கு 16க்கு நடுவுல வாரது 3ஆவது விட சரி. ரைட். அடுத்தது 18வது கேள்வியை பாருங்க. ஜனவரி 5ஆம் தேதி வெள்ளி எனில் பிப்ரவரி 5ஆம் தேதி என்ன கிழமை? அப்ப எங்களுக்கு தெரியும்படியா கவனிச்சு கொள்ளுங்க. ஜனவரி 5ஆம் தேதி வெள்ளி என்று சொன்னா 4ஆம் தேதி வியாழனா இருக்கும், 3ஆம் தேதி புதனா இருக்கும். 3ஆம் தேதி புதனண்டா 31ஆம் தேதியும் புதன் தான். அப்ப அந்த வருஷம் அந்த மாசம் புதன்கிழமை முடியும். அப்ப அடுத்த மாசம் 1ஆம் தேதி வியாழன்ல தொடங்கும். 1ஆம் தேதி வியாழன் என்று சொன்னா 8 வியாழனா இருக்கு. அப்ப 7 6 5 பார்க்கலாம். இப்ப 7 வியாழனண்டா சாரி 8 வியாழனண்டா 7 புதனா இருக்கும், இது செவ்வாயா இருக்கும், 5 திங்கக்கிழமையா இருக்கு. இந்த 18 கேள்வியில ஏதாவது கேள்வி திருப்பி பார்க்கணும் அல்லது செய்யணும் என்றார்கள்? ஒருவரும் இல்ல. சார் சொல்லுங்க. 11வது கேள்வி விளங்கு. எத்தனையாவது? 11. 11க்கு என்ன செய்யணும் என்று சொன்னாடா, அதுல மஞ்சள் பச்சை நீலம் சிவப்புன்றிருக்கு, மொத்த கொடி 255 இருக்கு. அப்ப 255 அங்க இருக்கிற கலர் 4ஆல பிரிக்கணும். 4ஆல பிரிச்சு வார விடைய மேல பிரிச்சு ஒரு நம்பர்ஸ் வரும் தானே, 63 வேறு, அதை எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுத்து போட்டு மீதி வந்தா 3 மீதி வந்தா இது கொண்டு கொடுக்கணும். அப்ப இதுக்கு இது கொண்டு கொடுத்த உடனே அங்க குறைவா இருக்க போறது சிவப்பா இருக்கு. சரியா? வீடியோ அப்டேட் பண்ணுவோம், ஒரு பாருங்க. ரைட். அடுத்த கேள்வி பாப்போமா? சரி. இலங்கை குடியரசானது 1972ஆம் ஆண்டு. இந்த 72ஆம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு எத்தனையாம் தசாப்தம் என்று பார்த்தோம்டா, இங்க ஒன்றின் இடத்துல 1 தொடக்கம் 9க்குள்ள இலக்கம் வரும்டா, நாங்க நடுவுல 11 கூட்டணும். அப்ப 19 கூட்டினா 20ஆம் நூற்றாண்டு, 7 கூட்டினா 8ஆம் தசாப்தம். அப்ப 20ஆம் நூற்றாண்டின் 8ஆம் தசாப்தம் என்ற விடை சரி. வினா இலக்கம் கொஞ்சம் குயிக்கா சொன்னாலும் பரவாயில்ல, கவனிச்சு கொள்ளுங்க.
ஒரு நேரான வரிசையில் 11 தூண்கள் நடப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரியும் நேரான வரிசையில் என்றா தூணை விட இடைவெளி ஒன்று குறைய அல்லது இடைவெளியை விட தூண் ஒன்று கூட என்று எங்கட மைண்ட்ல டப்பண்டு விளோடும். 11 தூணண்டா எங்களுக்கு தெரியும் 10 இடைவெளி, ஒரு இடைவெளிக்கு வந்த 5 15 எவ்வளவு பேர் 50 விடை. இதுல யாரும் ஏதாவது கேட்கணுமா? இல்ல சார். அடுத்த கேள்வியை பாருங்க. இது ஆக அடிப்படையான வினாக்கள். அடுத்தது பாருங்க. சதுர வடிவ காணியில 10 மரத்தடி ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கக்குள்ள 10 நடப்படுது, 10 தெரியுது. அப்ப இதுக்கு சிம்பிளா செய்யலாம். என்னன்னா 10ல இருந்து 1 கழிங்க 9, 9 சதுரத்துக்கு 4 பக்கம் 4ஆல பெருக்கி கொடுங்க 36. இது ஒரு செய்முறை. இல்லாட்டி என்ன செய்யலாம்டா 10 சதுரத்துக்கு 4 பக்கம் என்றபடியா 4ஆல பெருக்குங்க 40. அந்த மூலக்கட்டைகள் பொதுவா தெரிய போகுது. சதுரத்துக்கு 4 மூலை இருக்கும். அப்ப அந்த 4 மூலையை கழிச்சு விடுங்க 36. அல்லது 10 4ஆல பெருக்கிட்டு 40 வரும். சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கம் கழிச்சு விட்டீங்கன்னாலும் விட வரும். இதுல ஏதாவது கேட்கணுமா? அடுத்த வினா. அடுத்த வினா பாருங்க. எக்ஸ் எனும் விளையாட்டு வீரர்கள் 4, 5, 8 நிமிடங்களில் ஒரு தடவை பந்து எறிவார்கள். மூவரும் 8:20க்கு பந்து எறிந்தார்கள் என்று சொன்ன அப்படியா கவனிங்க. இதுக்கு நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா 4க்கும் 5க்கும் 8க்கும் பொமசி காணணும். பொமசி காண்றா என்ன செய்யறோம் நாங்கள்? சொல்லுங்க பாப்போம். 4, 5, 8. ஓகே. அதுக்கு பிறகு ரெண்டால பிரிக்கணும். ரெண்டால பிரிப்போம். ஒரு ஆள் சொல்ல பிள்ளை மற்றால் சொல்ல வேணாம். திவிக் சார் மித்ரா சொல்ல பிள்ளை நீங்க சொல்ல. நானே சொல்றேன், இல்லாட்டி விடுங்க. நீங்க உங்களுக்குள்ள பிறகு குழப்பம் வந்துடும். கவனிங்க. இப்ப நாங்க முதன்மை எண்கள் எங்களுக்கு தெரியும் 2, 3, 5, 7 எல்லாம் வரும். இது எங்களுக்கு 2ஆலே தெரிஞ்சா போதும். இப்ப 2ஆல பிரிப்போம். 4 2ஆல பிரிச்சா 2, 5 பிரிக்க இல்லாட்டி அப்படியே போடணும். அதே போல 8 பிரிச்சோம்னு சொன்னா 4, திருப்பி 2ஆல பிரிப்போம். பிரிச்சோம்னு சொன்னா 1, 5 அப்படியே 2 பேர். இப்ப இதோட நாங்க பெருக்கலாம். ஏனண்டா எல்லாம் முதன்மை எண்கள். இல்லாட்டி திருப்பி பிரிக்க போறோம்னு சொன்னா 2ஆல பிரிப்போம். 1, 5, 1 திருப்பி 5ஆல பிரிச்சோம்னு சொன்னா 1, 1, 1 வேற. இப்ப 2 4, 4 2 8, 8 5 40. அப்ப 40 நிமிஷத்துக்கு ஒருக்காதான் இவங்க எறிவாங்க. அப்படி என்ன சொன்னா நாங்க என்ன செய்யலாம்டா 8 20ஓட 40 கூட்டினோம்னு சொன்னா 9 மணி. சரியா? இது கஷ்டமான கேள்வியா? இந்த கேள்வி நான் நேற்று நேரடி கிளாஸ்ல படிப்பிச்சேன். ஒருவருக்கு 30 நிமிஷத்துக்கு ஒரு குளிசை போட சொல்றாங்க. 5 வில்லைகள் கொடுக்குறாங்க. 5 வில்லை கொடுத்தா முதலாவது போடுறதுக்கு அவர் டைம் எடுத்து போட மாட்டார். அப்ப அதால முதலாவது போடுறதுக்கு டைம் எடுத்து போடப்படியா அதை 1 கழிக்கணும். 4 குளிசைக்குரிய 30 நிமிடங்களை பாத்தீங்கன்னா சரி. 4 குளிசைக்குரிய 30 நிமிடங்களை விளையாண்டா 2 மணித்தியா. சரியா? இதுல யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாருக்கும் விளங்கலண்டா நிப்பாட்டி கேளுங்க. இதுல பாருங்க முடிகிற பக்கம் 198, தொடங்குற பக்கம் 132. இதுக்கு நாங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க. ஆமா 23வது கேள்வி வழங்கல. 23வது கேள்விக்கடா. இப்ப 5 குளிசதாராங்க 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா போட சொல்லி.
அப்ப நீங்க 9 மணிக்கு போடுற குளிசையை வெயிட் பண்ணி 9:30 போடுவீங்க. இல்ல 9 மணிக்கு ஒண்ட போட்டு 9 மணிக்கு ஒண்ட போட்டுட்டு தான் அதுல இருந்து தான் 30 நிமிஷத்தால போடுவீங்க. அப்ப அந்த முதல் குளிசைக்குரிய டைம் எல்லாம் அங்க பார்க்க தேவையில்லை. அதால 5 குளிசை தந்தா ஒரு குளிசைக்குரிய டைம் விட்டு போட்டு 4 குளிசைக்குரிய டைம் பார்த்தா சரி. 10 குளிசை தந்தா 9க்கு பார்த்தா சரி. 8 குளிசை தந்தா 7க்குரியது பார்த்தா சரி. அப்படி பார்த்தா சரி. 192 இருந்து கழிச்சோம்னா 66, அதோட ஒண்டை கூட்டணும் சொன்னா விடைய 67 இருக்கு. ஏன் அந்த ஒண்டை கூட்டணும்டா அவன் வாசிச்ச 132வது பக்கத்தை நான் கழிக்கிறோம். சரியா? ரைட். இப்ப கரெக்டா திருப்பி அதே ஐடியில ஜாயின் பண்ணுங்களா? அதே போல அடுத்ததும் அப்படித்தான், கவனிச்சு கொள்ளுங்க. 25வது கேள்வி. 50ஆம் பக்கத்துல இருந்து 79 வாசித்தான். அவன் வாசித்த தாள்கள் எத்தனைன்னு கேட்டா 75ல இருந்து 50 கழிச்சோம்னு சொன்னா